ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே எல்லாருமே என்னை திட்டினீங்க. நான் செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றதால எவ்வளோ என்னை அசிங்க கேவலப்படுத்துனீங்க. நீங்கள் படுத்துறதை விட நான் மனதார ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த லைஃப் வாழக்கூடாது, தெரிஞ்சும் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சாப்பாடை 2 பேர் பிரித்து சாப்பிட்லாம். ஒரே சாப்பாடே ஒருத்தர் மாற்றி மாற்றி சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு லைஃப்பை வாந்தி எடுத்துட்டேன், ஓகேங்களா? வாந்தி எடுத்ததை யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? இல்லை அள்ளுவாங்களா? இல்லை எதாவது பண்ண முடியுமா? இல்லை வாந்தி எடுத்தது திரும்பி சாப்பிட முடியுமா? அப்படி தான் நான் அந்த லைஃப்பை நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதில் வலி வேதனை எனக்கு அதிகம். இன்றைக்கி சிரித்து ஆடுற பாடுறேன்னு கேட்குறீங்க. ஏன் நான் தைரியமாக மாறவே கூடாதா? நான் கேட்குறேன், தைரியமாக மாறவே கூடாதா ஃப்ரெண்ட்ஸ்? வலி வேதனை இருக்க தான் செய்யும். நிறைய பேர் அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, 2 குழந்தை பெற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, நல்லா தான் இருந்திருக்கீங்க, ஆடி பாடி விளையாடி இருக்கீங்க, அவரோட டூயட் பாடியிருக்கீங்க, எல்லாமே நடந்திருக்கு தான். எதுவுமே நடக்கலை நான் சொல்லவே இல்லைங்களே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லவே இல்லையே. இப்போ இந்த வீடியோவை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்படுற ராப்பகலாக யூடியூப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே நான் ராப்பகலாக கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக நான் இந்த வீடியோவில் இதை சொல்லாமல் என்னன்னு தெரியல. நான் சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அழுவவே தெரியாது. உண்மையாக 12th வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே மனசார கஷ்டப்படுவது கண்ணு விட்டு தண்ணி வராது. எங்கள் அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு வாட்டி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ தான் நான் அழுதுருக்கேன். அது வரைக்கும் ஹாப்பினஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வளர்ந்த பொண்ணு. சின்னதாக முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டா கூட 10 பேர் சூழ்ந்து என்னை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணு, ஓகேங்களா? பாசம் அதிகமாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நாளடைவில் நிறைய பிரச்சனை, சண்டை, எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அம்மா எனி டைம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்த ஒரு உறவு தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ் ஹஸ்பண்டுன்னு தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எக்ஸ் ஹஸ்பண்டுனா உங்களுக்கு இன்னொரு மேரேஜ் ஆனால் தானே நீங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றீங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இன்னொரு மேரேஜெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், சரிங்களா? நமக்கு ஒரு வாழ்க்கையை ரொம்ப அப்படியே ஒளி வீசுகிற மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டேன் நான். இன்னொரு வாழ்க்கை வேறு நான் தேடிக்க போகிறேன். அப்படியே தேடிக்கினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், என்னையெல்லாம் பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவங்கவுங்க மனசாச்சு, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் நான் என் பிள்ளைங்களுக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன். என் குழந்தைங்க தான் எனக்கு உலகம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அப்படி என்ன பிரச்சனை நீங்கள் பிரிஞ்சிங்க? அவர் நல்லா இருக்கும்போது நல்லா இருந்துட்டு இன்றைக்கி பணங்காசு இல்லை அப்படின்னோடனே அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, சரிங்களா? என்னை நிறைய ஆம்பளைங்க அசிங்கமாக பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை சோஷியல் மீடியாவில் சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ ஒரு வேளை எங்கள் அப்பா அம்மாவோ எங்கள் சொந்த பந்தமோ பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி கேட்கும்போதும் அது அவர் காதுக்கு கேட்டும் தான் பொண்டாட்டி ஒருத்தன் அசிங்கமாக பேசியுமே, ஓகேவா? பணம் தரத்தவில்லை, அன்பு தரத்தவில்லை, காசு தரது, இன்னொருத்தன் அசிங்கமாக பேசுகிறான்னு தெரிஞ்சும் ஒரு கேட்கக்கூட முடியாத சூழ்நிலை நிற்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஆம்பளைங்க கூட நம்ம வாழவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வாழக்கூடாது. அவரை நம்பி அவருக்காக என் சொந்த பந்தம், அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் அவமான வேதனை நான் பட்ட. கூட பிறந்த அக்கா தங்கச்சி 2 பேருமே நாங்கள் ஒரு அந்த உறவே நாசகோசமான மாதிரி நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது எதுவுமே கேட்கல அவர். எனக்கு உன்னையே நம்பி எனக்கு நீ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நல்ல சாப்பாடோ நல்ல துணிமணியோ இல்லை எதுவுமே வேண்டாம். அவர் ஆடம்பரமாக வாழ்ந்தேன், உங்களுக்காக தான் ஆடம்பரமாக வாங்கினேன்றாங்க. சுத்த போய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, சரிங்களா? காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாணி தெளித்து கோலம் போட்டு விறகு பொறுக்கின்னு விறகடுப்பு சமைச்சு, தண்ணிக்கு முடியாமல் 4-5 கிலோமீட்டர் போய் தண்ணி தூக்கின்னு சாப்பாடு செஞ்சு, அதுக்கப்புறம் என் ஸ்கூலுக்கு நானே கிளம்பி போய் சாயங்காலம் வீட்டு வேலை செஞ்சு மாடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு. நாங்கள் போய் ஏசி ரூமில் தூங்க நான் ஆசைப்படுவேன். நான் யோசிச்சு பாருங்கள். நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட நாங்கள் ஆசைப்படுவோமா? நல்ல சாப்பாடுன்னு ஹோட்டல் சாப்பாடை சொல்கிறார். ஒரு ஹோட்டலில் 500-1000 ரூபாய் வாங்கி கொடுத்தா நல்ல சாப்பாடா? நான் சொல்லட்டுங்களா எது நல்ல சாப்பாடுன்னு? எங்கள் அம்மா கையால் அன்பாக ரேஷன் அரிசி சாப்பாடாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு குழம்பா இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா அம்மா நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் எங்களுக்கு நல்ல சாப்பாடு. பசி நேரத்துக்கு கிடைக்கிற எல்லா சாப்பாடுமே நல்ல சாப்பாடு. அதை தான் நான் நினைப்பேன், சரிங்களா? என்னை ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்காக தான் ஆசைப்பட்டேன்னு ஒவ்வொரு கடங்காரங்கக்கிட்டே இவளுங்களுக்காக தான் நான் கடன் வாங்கினேன், இவளுங்களுக்காக தான் நான் வாங்கினேன். 2 பேருமே என்னை எங்கள் அக்காவே மாற்றி சொன்னார். அப்போயுமே நான் பொறுத்துட்டு போயிட்டேன். சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போகிறாங்க. 3 பேருமே உழைச்சோம். 3 பேர் மேலே தப்பு இருக்குது. நான் அவர் மட்டும்
அக்காவை மட்டும் அப்படின்லாம் நான் சொல்லலை, 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்னு நான் அந்த வீடியோ போட்டல ஃப்ரெண்ட்ஸ். வீடு விற்றே ஆகணும், இந்த வீடு வந்து விற்கணும் அப்படின்னு நான் எவ்வளோ ஒரு முயற்சி எடுத்துன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே யாருக்காக? நம்ம குடும்பம் ஒன்றா இருந்துட்டு போகணும். ஓகே, மாமா வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிட்டார், எப்படியா நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து அவர் கையை கொடுக்கணும். எவ்வளோ போராடினேன் யோசிச்சு பாருங்க. யூடியூப் வருமானம் கொடுத்தேன், கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சு கொடுத்தேன், தம்பி வயிற்றுல வச்சுன்னு மளிகை கடையில் வேலை செஞ்சு கொடுத்தேன். அப்போல்லாம் அந்த தெருவே சொல்லிச்சு, ஒரு மாதமாக இருக்க பிள்ளை இப்படி சாப்பிடாம நேரம் தவறி சாப்பிடுதே, அதை கவனிக்க கூட ஆள் இல்லையேன்னு சொல்லி அப்போல்லாம் நான் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பெற்று எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் வந்து அசிங்கமாக கூப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டாங்க. கடன் கொடுத்த அத்தனை பேரும் படுக வரியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த வார்த்தைலாம் கேட்டு? எனக்கு அன்னி வெறுத்து போச்சு இந்த லைஃப். எனக்கு இது வேண்டாம், நம்ம தூக்கி போட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அந்த மாதிரி கேட்டும் அதை நான் அவர்கிட்ட சொல்லியும் காதலே வாங்கலை. எப்படி தெரியுமா, எங்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி எங்களை கேட்குறாங்களே தவிர, உங்ககிட்ட என்னங்க நாங்கள் கடன் தானே வாங்கியிருக்கோங்க, கொடுக்க போகிறோங்க, சரி எங்களுக்கு டைம் கொடுங்க, ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட பேசியிருந்தா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டாங்க தெரியுமா, 3 லட்சம் இருந்தால் என் கூடயே போயிடுவேன்னு சொல்லி சொன்னியாமே அப்படி சொல்லி என்ன கேட்டாங்க. நான் ஏதோ ஒரு வீடியோவில் 3 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நானே என் பொண்ணு வந்து இந்த மாதிரி வீடு தனியாக பார்த்து போயிடுவான் அப்படி சொல்லிட்டு சொன்னல. அதுக்கு எவனோ ஒருத்தர் கால் பண்ணி வேறு கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எந்த கடங்காரையும் என்னன்னு தெரியல, எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருந்ததால் என்ன ஏதுன்னே தெரியல. எனக்கு எந்த ஒரு அந்த கடன் பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்கிட்ட கேட்டு வாங்கலை, யாரும் என்கிட்ட கேட்டு கொடுக்கவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி மேபி ஒரு வேளை கேட்டிருந்தாவது எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இந்த மாதிரிலாம் ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. இதையுமே நான் ஃபோன் பண்ணுறவங்கள மிரட்ட மாட்டுறாரு, என்னையை கேட்குறாரு, என்னையை பேசுகிறாரு. அப்படி ஒரு கொச்சமான உறவோட நம்ம இருக்கணுமா அப்படி சொல்லி எனக்கு வெறித்தனம் வந்துருச்சு. அதனால தான் ரொம்ப முடிவு கட்டி எனக்கு இந்த அம்மா கேட்ட வார்த்தை, அந்த ஒரு கடங்காரன் ஒருத்தர் 2 பேர் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், 3-4 பேர் இதையே ரிப்பீட்டடாக கேட்டானுங்க. சைகை முறையிலலாம் வந்து 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 மளிகை கடையில் என்கிட்ட வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற மாதிரி பேசினாங்க. இதெல்லாம் தான் எனக்கு அழுதுச்சு. கடைசியில் நம்ம வந்து 2ஆவதாக வந்ததாலையா என்னன்னு தெரியல, நம்மளை இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டாங்கல்ல. நானும் பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் மான மரியாதைன்னு ஒன்று இருக்க தான் செய்யும், எனக்கு வலி வேதனை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் நான் தைரியமாக வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு நம்ம போல்டாக இருக்கணும். நான் வந்து சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வியூஸ் போல எனக்கு செகண்டரி. நான் உண்மையாக இருக்கணும்னு நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். சரிங்களா, நீங்கள் அந்த லைக் பண்ணுறது கூட நான் யோசிச்சு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1000-20,000 பேர் மக்கள் இந்த வீடியோவை பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு வலிக்கு விழுந்துருச்சு, அதை கை கொடுக்கணும்னு எத்தனை பேர் நீங்கள் கை கொடுக்குறீங்க? யூடியூப்போட ரூல்ஸே என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது. அது பண்ணுறதுக்கு என்னென்னவோ வீடியோஸ்லாம் பண்ணுவீங்க. ஆனால் எங்களை மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணவும் மாட்டீங்க, லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டீங்க. இருந்தாலும் என்னோடய முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல, அது இன்றைக்கி வந்து எனக்கு 10,000மோ 8,000மோ 5,000 கூட கிடச்சிட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நான் குடும்பம் வாழ்வேன். அதுக்காக தினசரி நான் ஏதோ ஒரு வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த வீடியோவில் உண்மை இருக்கும், அதில் ஒரு வலி வேதனை இருக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் எனக்கு போதும். ஸோ இந்த பிரச்சனையால் தான் நான் வீட்டில் இருந்து வந்ததுக்கப்புறமும் நான் யூடியூப்பில் வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்து கடங்காரங்க கேட்டாங்களாம், ஏன் உன் சின்ன பொண்டாடி தான் 50,000 சம்பாதிக்கிறேன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கிட்ட காசை வாங்க வேண்டியதானே அவர் சொல்லியிருக்கார் போல். இது எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஏன்னா எனக்கு டெய்லி 4 கடங்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எல்லாருக்கும் எடுத்து ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஏன் பயப்படணும்? என்னை கேட்டு கொடுத்தீங்களா? நான் அந்த லைஃப்பில் வாழ்கிறேன்னா? எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள்? நான் அவனே வேணாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். நீங்களாம் எனக்கு என்ன இதுக்காக கால் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நானே கேட்டேன், உண்மையாக கேட்டுட்டேன். ஸோ நான் கேட்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் குழந்தைங்க நாங்கள் செலவு பண்ணுறோம், நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு என்னடா? அப்படி தான் நான் கேட்பேன் உண்மையாக. உங்களுக்கு என்ன? இந்த வீடியோ நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியும், உங்களுக்கு என்ன நான் கேட்குறேன். பொம்பளை பிள்ளைன்னா என்ன வேணால் நினச்சிருவீங்களா நீங்களாம்? எனக்கும் தைரியம் வரும். நானும் வந்து அசிங்கமாக பேசுவேன். சோஷியல் மீடியான்றதால நான் அமைதியாக இருக்கேன். சரிங்களா, எனக்கு எந்தெந்த ரூபத்தில் குடைச்சல் கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் நான் கடந்து வருவேன். ஓகேவா? போலீஸ்லாம் எதுக்கு இருக்காங்க? ஈஸியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. என் விஷயத்தில் இனிமேல் தலையிடாதீங்க. என்னோடய லைஃப் நான் வாழ்ந்துட்டு போகிறேன். சரிங்களா, நான் என் குழந்தைங்க மட்டும்தான் என்னோடய லைஃப். இதுக்கு இடையில் தேவையில்லாமல் யாராவது நீங்கள் தலையிட்டீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைபர் நீங்கள் எதுவும் வந்து நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் நான் கோவமாக பேசுகிறேன், சரிங்களா? என்னோடய அன்பான சப்ஸ்கிரைபரெல்லாம் யாரையுமே நான் இதில் வந்து காயப்படுத்துகிற மாதிரியோ கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ பேசலை. ஒரு வேளை பேசியிருந்தால் சாரி. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து அவரை பிரிஞ்சு வந்திருக்கேன். கடைசி வரைக்கும் பிரிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழுவேனே. ரெண்டாவதெல்லாம் திரும்பி பார்க்க முடியாது. திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், ஒரு முறை வாந்தி எடுத்துட்டோம், அதை நம்மளால் திரும்பி பார்க்கக்கூடாது. அது மட்டும்தான் நான் வந்து கரெக்டாக முடிவில் இருக்கேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அதில் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும், எவ்வளோ அது இதுன்னு. 1000 இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வேண்டான்னா வேண்டாம், ஒரே முடிவு தான். இதை நீங்கள் நம்புறீங்க, நம்பலை, நான் உண்மையாக இருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை என்னுடைய கண்லேயோ என் முகத்துலேயோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கலாம். நான் அங்கே இருக்கும்போது என் முகம் நானே பார்த்துருக்கேன் கண்ணாடியில், நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காது மீன்ஸ் ஒரு கலையாகவே இருக்காது, நேரமும் ஒரு மாதிரி இருள் அடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கே என் முகத்தை பிடிச்சிருக்கு. நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன், ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுவேன், என் குழந்தையும் சந்தோஷமாக வச்சுக்குவேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஒரு லைக் பண்ணி என் வீடியோ டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பாய், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.